guys, welcome back. Let's learn together. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நேற்றே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து 5 சப் லாங்குவேஜஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ்கியூஎல்ல வந்து மெயினாக 5 சப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ சப் லாங்குவேஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்கியூஎல் கிரியேட்டர் இருக்கார். ஸோ பாஸ்ட்டில் வந்து ஒரு எஸ்கியூஎல் கிரியேட்டர் வந்திருப்பாங்க. ஸோ ரிலேட்டட் கோரிலாம் ஒரு சிங்கிள் குரூப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது, லைக் கிரியேட்டு, ஆல்டர், ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரே நேமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஸோ ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் போகும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரே குரூப்பில் போட்டிருப்பாங்க. ஸோ 5 சப் லாங்குவேஜஸ் ஸ்ப்ளிட் பண்ணி, ஸோ அதனால தான் சப் லாங்குவேஜஸ்னு சொல்லி நம்ம நேம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 5 சப் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா DDL, DML, DQL, TCL, TCL. சரிங்களா? 5 சப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ரெக்கார்ட்ஸ்னால் எதுவும் இல்லை, ரோஸ் ப்ரெசென்ட் இந்த டேபிள். ஓகேங்களா? ஸோ இதான் ரெக்கார்ட்ஸ். இந்த ரோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல, 1 அசோக் 255 அவரோட ஃபோன் நம்பர். ஸோ இதுதான் வந்து ரோஸ். ஸோ டேட்டாஸ், ரோஸ் ப்ரெசென்ட் இன் தி டேபிள். ஓகேங்களா? ஸோ ரோஸ்னா டேட்டா ப்ரெசென்ட் இன் தி டேபிள். ஸோ டேட்டா தான் ப்ரெசென்ட் இன் தி டேபிள். ஓகேங்களா? இல்லை டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டாஸ் ப்ரெசென்ட் இன் தி டேபிள். காலம்ஸ் தான் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் தி டேட்டா. ஸோ காலம்ஸ் தான் என்ன, டீட்டெயில் ஆஃப் தி டேட்டா. ஸோ புக்கிங் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் அமௌண்ட், ஃபோன் நம்பர். புக்கிங் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் அமௌண்ட் பெய்ட் அண்ட் அவரோட ஃபோன் நம்பர். ஓகேங்களா? இதுதான் காலம்ஸ் ப்ரெசென்ட் இன் தி டேபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 5 சப் லாங்குவேஜஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா DDL, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஓகேங்களா? டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஆப்ரேஷன் வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ டேட்டாஸில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள்னால் எதுவும் இல்லை, காலம் ப்ரெசென்ட் இன் தி டேபிள். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள்னால் காலம்ஸ், புக்கிங் ஐடி, கஸ்டமர் நேம், அமௌண்ட் பெய்ட், ஃபோன் நம்பர். அதில் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸோ லைக் எடிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம். ஸோ அதெல்லாம் நம்ம காலம்ஸில் தான் ஒர்க் பண்ண முடியும், டேட்டாஸில் பண்ண முடியாது, டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில். ஓகேங்களா? செகண்டு DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்ஸ் டேட்டா ப்ரெசென்ட் இன் தி டேபிள், ஸ்ட்ரக்சரில் பெர்ஃபார்ம் பண்ணாது. சரிங்களா? காலமில் ஒர்க் பண்ண முடியாது, ரோஸ் ரெக்கார்ட்ஸில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டேட்டா வந்து டேபிளில் இருக்க டேட்டாஸில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 அசோக். ஸோ இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். 3, 4, 5 இந்த டேட்டாஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டேட்டாஸ் ஆஃப் தி டேபிள், நாட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேபிள். எக்ஸாம்பிள் இன்சர்ட், அப்டேட், டிலீட். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்சைடில் வந்து டேட்டாஸ் ரோஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் DML. ஸோ DQL என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ டேட்டா கொரி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி. ஸோ யூஸ் டு ரிட்ரீவ் டேட்டா. ஸோ டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ 1 or more டேபிள் ஃப்ரம் த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து லைக் டேபிள்ஸ், நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம வந்து எதுக்கு வேணுமோ, சாரி ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்ன்னு இருக்குல்ல, ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அது வந்து டேபிள்ஸ் இருக்குது. டேபிள் வந்து கஸ்டமர்னு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நான் வந்து எத்தனை டேபிள் வேணால் க்ரியேட் பண்ண முடியும். கஸ்டமர், ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிள்ஸில் இருந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கஸ்டமர்லேருந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ செலக்ட் கொரி யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரே ஒரு கொரி தான் இருக்குது, செலக்ட் கொரி. சரிங்களா? அப்புறம் DCL, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேங்களா? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ யூசர் ஆக்சஸ் அண்ட் பர்மிஷன்லாம் வந்து டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் வழியாக ஆக்சஸ் கொடுக்க முடியும் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் மூலிமா. ஸோ எக்ஸாம்பிள் கிராண்ட். ஸோ இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ பர்மிஷன் எடுக்கலாம், ரிவோக். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அங்கே வந்து ஸோ நிறைய டீம்ஸ் இருக்கும். லைக் வந்து கோடிங் டீம் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு டீம் இருப்பாங்க, அண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டீம் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு டீமுக்கும் செட்டைன் ஆக்சஸ் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுப்பாரு. ஸோ இது வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மெயினாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவார், இந்த டீமுக்கு வந்து இந்த ஆக்சஸ் தான், இந்த டீமுக்கு வந்து செட்டைன் ஆக்சஸ் தான். ஸோ இவங்க வந்து டிப்ளாய் பண்ண முடியும், இவங்க தான் டிப்ளாய் பண்ண முடியாது. இந்த டீம் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸில் ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா TCL, ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ மேனேஜ் ட்ரான்சாக்ஷன் வித்தின் த சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்.
ட்ரான்சாக்ஷன்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் ஒன் ஆர் மோர் எஸ்கியூஎல் கொரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ சிங்கிள் டைமில் வந்து நம்மளால் வந்து நிறைய எஸ்கியூஎல் கொரி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கிள் கொரியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதான் போக போக நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அதான் வந்து ட்ரான்சாக்ஷன் பேசிக் வந்து டிரான்சாக்ஷன் கன்சோல் லாங்குவேஜ்னா அட் அ டைமில் ஒன் ஆர் மோர் ஆப்ரேஷன்ஸ் ஸோ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரோல் பேக்கு, கமிட் அந்த மாதிரி. ஸோ ரோல் பேக்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ரோல் பேக்னால் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அந்த கொரியை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் ரோல் பேக் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சும்மா எக்ஸாம்பிள்ஸ் ஒன் பை ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக. ஸோ இதான் வந்து சப் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஸோ 5 டைப் ஆஃப் சப் லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு லாங்குவேஜும் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக ரெக்கார்ட்ஸ்னால் என்னது? ரோஸ் ப்ரெசென்ட் வித் டேபிள். ரோஸ்னால் என்னது? டேட்டாஸ். காலம்ஸ்னால் என்னது? டீட்டெயில் ஆஃப் த டேட்டா. ஸோ புக்கிங் ஐடி அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து சப் லாங்குவேஜ் நம்ம பார்க்குறோம். நாளைக்கு வந்து ஒன் பை ஒன்னாக டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒன் பை ஒன்னாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து விட்டுரும். சரிங்களா? நானும் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் ஒன் பை ஒன்னாக நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு கொரி நம்ம படித்தாலுமே மெயினாக 1 இயர்லேயே வந்து நம்மளால் எல்லா கொரியும் நம்ம வந்து எஸ்கியூவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டெய்லியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே போதும். அது எவ்வளோ ஈஸியாக முடியுமோ நான் அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோவுமே பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாய்.